அல்லேலூயா. அன்பார்ந்த சிஎல்சி திருச்சபை மக்கள் மற்றும் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் இந்த கால வேளையில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மத்திலே உதித்து வருகிறார். கர்த்தர் நம்முடைய வீட்டிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. லேயாள் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா என்றால் கர்த்தரை துதி என்று பொருள். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்துவர் இவர் யாரோ. அல்லது முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல. இயேசுவே அன்பனேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலின் புஷ்பமுமா. 14,000 சேர்ந்தோர், 14,000 சேர்ந்தோர். கட்டு மரங்களுக்கு செடி போல் எந்த நேசரதோடுகிறார். கட்டு மரங்களுக்கு செடி போல் எந்த நேசரதோடுகிறார். நாமும் பூச்சுண்ட பரிமளமே, இப்பரசத்திலும் அதிமதுரம். நாமும் பூச்சுண்ட பரிமளமே, இப்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே அன்பனேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலின் புஷ்பமுமா. 14,000 சேர்ந்தோர், 14,000 சேர்ந்தோர். அவரிடது கையின் தலைவி வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவரிடது கையின் தலைவி வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவனே சத்தம் சோகமானே, என்னை பறந்த கொடி நேசமே. அவனே சத்தம் சோகமானே, என்னை பறந்த கொடி நேசமே. இயேசுவே அன்பனேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலின் புஷ்பமுமா. 14,000 சேர்ந்தோர், 14,000 சேர்ந்தோர். என் பிரியமே ரோகபதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரோகபதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவன் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவன் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே அன்பனேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலின் புஷ்பமுமா. 14,000 சேர்ந்தோர், 14,000 சேர்ந்தோர். என் நேசனுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். என் நேசனுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே,
செல்வேன் அந்நேரமே. இயேசுவே அப்பனேசரே சாருவின் ரோஜாவும் நீர் புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ அவர் இடது கையின் தலையே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலையே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோதரமானே என்னை பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோதரமானே என்னை பறந்த கொடி நேசமே. இயேசுவே அப்பனேசரே சாருவின் ரோஜாவும் நீர் புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ பாரினோதயம் போல் ஒலித்து வரும் இவர் யாரோ. பாரினோதயம் போல் ஒலித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெறுவதை இளைஞர் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெறுவதை இளைஞர் போல. இயேசுவே அப்பனேசரே சாரோனின் ரோஜாவும் நீர் புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய ஆத்தும நேசரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா ஒரு மனப்படுவோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எத்தனையோ சூழ்நிலைகளில் ஹல்லேலூயா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பலவீனங்களில் மனம் உடைந்து போய் இருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க. உங்களை மனவாளியே வா என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரியமான சோகத்தில் நாம் இப்பொழுது மூழ்கி இருப்போம். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நாம் மூழ்கி இருப்போம். நம்மை தேற்றுகிற ஒரு தேவ நம்மத்திலே இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுகிறார். பல காரியங்களை நினைத்து மனம் உடைந்து போய் இருக்கிறீங்களா? அவர் தேற்றுவானாகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றுவார் என்று எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அணைப்பாரே போடே அணைப்பாரே
மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, எங்களை மார்போடு அரவணைக்கிறவரே, எங்கள் மனக்கவலைகளை எல்லாம் மாற்றுகிறவரே, உண்மையான ஆண்டவரே, we worship you Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க. எல்லாரும் இயேசுவை இந்த நேரத்தில் உயர்த்துவோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். பிதாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ நீ பரிசுத்த, சேனைகளின் கர்த்தாவே நீ பரிசுத்த, எங்களுடைய பாரங்களை எல்லாம் மாற்றுகிறவரே, எங்கள் துக்கங்களை மாற்றுகிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் சஞ்சலங்களை மாற்றுகிறவரே, ஓமையான தீர்க்கிறோம். பரிசுத்த இயேசுவே நீ பெரியவர். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் எல்லாரும் கடந்து வருவோம். தேவ மகிமையை நாம் எல்லாரும் அனுபவிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவரை நாம் எல்லாரும் வரவேற்போம். அவரை நாம் எல்லாரும் வரவேற்போம். ஹalleluya. அவர் நமக்கு ஜீவன் தண்ணீராக இருக்கிறார். அவர் நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். என்னோடு சேர்ந்து பாடுவோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே,
அவற்றை துணைக்கிறவர். அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தாகங்களை, எங்கள் வேதனைகளை எல்லாம் ஆற்றுகிறவரே. எங்களை ஆளுகை செய்கிறவர் ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். உங்க பாதத்தை பிடித்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகளை, எங்கள் தாகங்களை எல்லாம் தீர்த்து வைங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு தேவையான இந்த வார்த்தைகளை எழுதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பார்ந்த சிஎல்சி திருச்சபை மக்கள், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய தசம காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நம்முடைய திரையில வரக்கூடிய நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு மணி டிரான்ஸ்பர் மூலமாகவோ இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாகவோ கூகுள் பே மூலமாகவோ நீங்கள் அனுப்பி நம்முடைய ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்களுடைய தசம காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த சமுத்திரம் வருகிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கு குளிக்கு சரிந்து விழும்படிக்கு அதனுடைய பலனை திரும்ப எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை ஆண்டவர், பொருளாதார கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே விலகி போவதாக ராஜா. ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தின் களஞ்சியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவருடைய தேவைகளை அற்புதமாய் கர்த்தர் சந்திப்பீராக. உங்களுடைய பரிசுத்த கரத்திலே இந்த காணிக்கைகளை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இப்பொழுது தேவ செய்தியை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் உலகம் முழுவதிலும் நம்முடைய அருமை ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் சிஎல்சி சபையாருக்கு என்னுடைய இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்முடைய அருமை சபை மக்கள், குறிப்பாக பாஸ்டர் வின்சென்ட் அவருடைய குடும்பத்தினர், நம்முடைய மதிப்பிற்குரிய பாஸ்டர் ராஜன் எப்ரஹாம், சிஸ்டர் ஆனி அவருடைய குடும்பத்தினருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிஎல்சி மூலமாய் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகத்தின் பல பகுதியிலும் நடக்கிற ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய அருமை சிஎல்சி சபையாருக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஏதோ வருடந்தோறும் கொண்டாடுகிறோம் என்பது போல அல்ல. சிலர் கிறிஸ்துமஸ் தினத்தை முக்கியப்படுத்தாமல் புதிய வருடம் நியூ இயர் அதை விசேஷமாய் அனுசரிப்பார். சிலர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது கூட கிடையாது. பட் கிறிஸ்துமஸ் தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோமோ இல்லையோ,
நம்முடைய அருமை ஆண்டவருடைய பிறந்த தினத்தை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அற்புதத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் வெகு விமர்சையாய் அதை கொண்டாடித்தான் ஆக வேண்டும். பொதுவாய் கிறிஸ்துமஸ் சிறுபிராயத்திலே நாங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தபோது பலகாரங்களை புசிப்பதும், சொந்த பந்தங்களை சந்திப்பதும், அவரவர் வீட்டு ஆகாரங்களை சாப்பிடுவதும், பரிசுகளை, வெகுமதிகளை பகிர்ந்து கொள்வதிலும், புதிய ரூபாய் நோட்டுகளை பெரியோர்களிடத்தில் வாங்குவதும், அப்படி ஒரு விதத்தில் அது ஒரு கொண்டாட்டமாய் போனது. நல்ல சாப்பாடு, குடி, ஆட்டம், பாட்டம். ஆனால் என்றைக்கு இயேசு உள்ளத்தில் வந்தாரோ, பாவங்களை மன்னித்தாரோ, நமக்குள் வாசம் பண்ணுகிறாரோ, அதுதான் நமக்கு சூப்பர் கிறிஸ்துமஸ் என்று கூட சொல்லலாம். பிதாவின் மடியில் நித்தியமாய் இருந்தவர் பூமிக்கு மனுஷனாக அவதரித்த போது கன்னிகையின் வயிற்றிலே 9 மாதம் அளவில் இருந்தவர் பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய கைகளிலே தவழ்ந்து முன்னணியிலே கிடத்தி வைக்கப்பட்டவர். குறிப்பாக மேய்ப்பர்களால் ஒருவேளை அவர்கள் வந்து பார்த்தபோது அவரை பணிந்து கொண்டிருக்கலாம். சாஸ்திரிகள் வந்து வெகுமதிகளை வைத்து அவரை தான் தொழுது கொண்டார்களாம். பிற்பாடில் அவர்கள் அந்த குழந்தையாய் இருந்த போது தேவாலயத்திற்கு போன போது சிமியோன் கைகளில் ஏந்தி தேவரின் சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அவன் கைகளிலே சில வினாடிகள் 83-84 வயதுள்ள விதவை அன்னாள் எப்போது தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்ட அந்த ஒரு புண்ணியவதியின் கரங்களில் சில வினாடிகளோ நிமிடங்களோ, பிற்பாடு பூமியின் மடியிலே, அதற்கு பிற்பாடு பூமிக்கு அடியிலே கலிலேயாவிலும் யோர்தானிலும் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. கடைசியில் தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவர், நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் இல்லை என்று சொன்னவர், நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்கிறவர் சிலுவை தான் தலை சாய்த்தார். பிற்பாடு பாதாள முறையில் சென்றார், அதன் பின்பு பரமேறினார். இப்பொழுது நமக்குள்ளாய், நம்முடைய இருதயத்தில் ஜீவனாய், நமக்கு பலனாய், நமக்குள் இரட்சகராய் அவதரித்து வாழ்கிறார்கள். அதுதான் கிறிஸ்துமஸினுடைய ஒண்டர், அதிசயம் அல்லது அற்புதம். இன்னொரு பெரிய ஒரு காரியத்தை சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். இங்கே 3 மாசம் 3 வருஷம் 9 மாதம் எப்போது உள்ள இருக்கிறார், அதை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். பொதுவாக கிறிஸ்துமஸினுடைய ஆச்சரியங்களை பற்றி படிக்கும் போது நட்சத்திரம் அவரை வழிநடத்தி கொண்டு வந்தது. மேய்ப்பர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல மேய்ப்பர்கள் ஆடுகளை ஆயத்தப்படுத்தி பாவ மன்னிப்புக்காக பலியிட கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கே ஆடுகள் மேய்ப்பருக்காக, மேய்ப்பரே ஆடுகளுக்காக பலியாகும்படி வந்தார். இவைகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் உடைய ஆச்சரியங்கள், அற்புதங்கள். அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துமஸ் என்று நாம் விளங்கிக் கொள்ளும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இவைகள் நான் தருகிறேன். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது அது வந்து ஒரு கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாய் மாற்றும் ஒரு உன்னத அனுபவம். எப்படி தெரியுங்களா? தூதன் வந்து மரியாதையில் பேசின போது இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனி எப்படி ஆகும் கேள்வி. நமக்கு வாழ்க்கையில் 1000 கேள்விகள் இருந்தாலும் நம்முடைய கேள்வியோடு வாழ்வதல்ல. கிறிஸ்துமஸ் என்பது நம்முடைய கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாய் மாற்றுவதுதான் கிறிஸ்துமஸ். இன்னொரு ஒரு ஆச்சரியம், கிறிஸ்துமஸ் என்பது பிரகடனம் செய்தல் அல்லது அறிவித்தல், புரோக்ளமேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். காலம் சென்ற தேவனுடைய சுவிசேஷம் நம் இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான ரேனர் போங்கே அவர்கள் சொல்லும்போது புரோக்ளமேஷன் ஃபர்ஸ்ட், செலிப்ரேஷன் நெக்ஸ்ட் என்பார். அது உண்மை. இங்க பாருங்க, அவரை பற்றி அறிவிப்பு. தூதர்கள் அறிவித்தார்கள், தேவன் ஏற்கனவே அறிவித்து விட்டார். தூதர்கள் அறிவித்தார்கள், மேய்ப்பர்கள் போய் அறிவித்தார்கள், மரியாள் போய் எலிசபெத்தினிடத்தில் அறிவித்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமாய் போய் இந்த அறிவித்தல் ப்ரொக்ளமேஷன் பரவி கொண்டே இருக்கிறோம். சாஸ்திரிகள் போய் ஏரோதுக்கு அறிவித்தார்கள், சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த ப்ரொக்ளமேஷன், அறிவித்தல் என்பது மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விவரமாக பேசி முடிக்கிறேன். அதை தாண்டி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ப்ரொக்ளமேஷனுக்கு அப்புறம் செலிப்ரேஷன், கொண்டாட்டம். பரலோக சேனையை இறங்கி வந்து கொண்டாடுகிறோம்.
இன்றைக்கு நாம் துதித்தலோடும் ஸ்தோத்திரத்தோடும் புதிய வஸ்திரங்கள் எல்லாம் தரித்து பலகாரம் பட்சணம் எல்லாம் புசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டாடுவோம். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. கொரோனா கிடக்கட்டும், வேற பிரச்சனைகள் இருக்கட்டும், we will celebrate. அவரை கொண்டாடும். அங்கே தூதர்கணம் கொண்டாடினார்கள், மெய்ப்பர்கள் கொண்டாடினார்கள், துதியை பிரசித்தப்படுத்தினார்கள். சாஷ்டாங்கம் செய்யவார் பாடுறோமே, அவர்கள் ஓடி வந்து சாஸ்திரிகள் தொழுது கொண்டார். அதோடு மாத்திரம் இல்ல, அது அறிவித்தலும் துதித்தலும் கொண்டாட்டத்தோடு முடித்து விடுவதல்ல, அன்பை பகிர்ந்து கொள்வது, ஷேரிங், லிபரேஷன். அதாவது என்ன லிபரேஷன்? உதாரத்துவமாய் ஒருவர் வெகுமதிகளை கொடுத்துக் கொள்வது. அதுவும் கிறிஸ்துமஸ். வறியவர்கள், ஏழைகள், பாவப்பட்டவர்கள், விதவைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், பலதரப்பட்ட கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களுக்கு நல்ல வெகுமதிகளை வாங்கி கொடுத்து, இதெல்லாம் கிறிஸ்துமஸுடைய மணி. இப்ப முக்கியமான பாயிண்ட் வரப்போறேன். 1ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நமக்கு ஃபாஸ்டா வாசித்தேன். ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன் கூட சேர்ந்து, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரை பெற்றார், யூதா பாரேசையும் சாராவை தாமாரிடத்தில் பெற்றார், பாரஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோரை பெற்றான், நகசோர் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்திடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவி அறிந்தோடத்தில் சாலமோனை பெற்றான். அருமையானவர்களே, இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கலாம். இங்கே முதலாவது கிறிஸ்துமஸ் என்பதனுடைய அர்த்தம் அல்லது அதனுடைய வண்டர் அற்புதம் என்னவென்றால், நிழல் இங்கே நிஜமாகிறது. நான் சின்ன வயசுல கதை, இப்ப பாருங்க, மீடியா தான் பெரிய தாக்கம். எங்க போனாலும் மீடியா தான். இப்ப நீங்களே மீடியா மூலமா தான் பாக்குறீங்கல்ல. அப்ப சின்ன வயதுல நான் அந்த காமிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது, இந்த கெட்டவனுங்க வருவானுங்கல்ல எல்லாத்துலயும், அவனுங்களை பாதியில கூட விட்டுறது இல்லை. நேரம் கொஞ்ச நேரம் படிச்ச உடனே கடைசி பேஜுக்கு போய் கதை படிச்சு முடிச்சிருது. ஏன்னா இவனுங்களுக்கு ஒரு முடிவு வரணும்ன்றது. தேவன் பொல்லாத சாத்தானுக்கு சொன்னதை சிலுவையில் செய்து முடித்தார். குறிப்பாக நிழல் நிஜமாகிறதினுடைய விஷயம் இங்கேதான் விளக்குகிறது. முந்திர மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, விண்ணுக்குரியவர் எப்படிப்பட்டவரோ விண்ணுக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. முந்திர மனுஷன் பூமியில் உண்டான ஜீவாத்மாவனான், ஆனால் இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானார். என்ன இயேசு பிறப்பு? முன்பெல்லாம் அவரை பற்றி நிழலாட்டம், பலி, ஆடு, பலியானதெல்லாம் நிழல் நிழல் நிழல். இப்பொழுது ரியாலிட்டி நிஜமாகவே ஆகிவிட்டது. என்னன்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நமக்கு ரட்சிப்பை தர, ஆதாம் நிமித்தம் இழந்த பொழுதெல்லாம் திரும்ப தரத்தக்கதாக இயேசு பூமியில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து நம் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கிறார். அதை நாம் கொண்டாடுகிறோம். இது கதை அல்ல, நிஜம். நிழல் அல்ல, சத்தியம், உண்மை. அதான் கிறிஸ்துமஸ். இன்னொன்று, பிரபலமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அது நமக்கு எதை காண்பிக்கிறது? நமக்கு தீர்க்க தரிசனம் பேர்ல சொல்லப்பட்டிருக்கும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், இல்ல தாமதிக்கலாம். உடனே மறந்துடாதீங்க, டிலே இஸ் நாட் டினையல். அதாவது தாமதம் மறுப்பல்ல, பெஸ்டா ஏற்ற வேலையை தருவார். ஆதாம் ஏவாள் விழுகைக்கு பிற்பாடு சாத்தானை குறித்து கர்த்தரே ஆதியாகமம் 3:14 தனிப்பட்ட விதத்துல கால தூக்கி சாத்தான தலை வச்சு சொல்லியிருப்பார். நினைக்கிற, உனக்கும் ஸ்திரிக்கு உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகையை உண்டாக்குவேன். இதோ ஒரு நாள் வரப்போகிறது, நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவார், சிலுவை மரணம். ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார். அது உடனே நிறைவேறல. காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், காயின்னு பேர் வச்சால. காயின் என்றால் திஸ் இஸ் ஹீ. அந்த எதிர்பார்த்த ஸ்திரீன் வித் அவதான் நினைக்கிற கிடையாது. அந்த டைம் வர வேண்டியிருந்தது. அதுதான் கிறிஸ்துமஸ். அப்ப என்ன ஒரு நமக்கு ஒரு உற்சாகம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், புதமான வாக்கு தத்தங்களை நிறைவேறுதல். நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். 2020 எப்படியோ ஆரம்பித்தது, கொரோனாவில் போயிடுச்சு. நான் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி 2020 வருது, டபுள் பிளஸிங்னே. 2-3 மாசத்துல எல்லாம் மாறிடும். ஆனா அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், உங்களுக்கு நிறைவேறும். பிசாசு வாக்கு தத்தத்தை முன்பாய் நிற்க முடியாது. அதை அறிக்கையிடுவோம், பேசுவோம், அது நிறைவேறிய தீர்வு. 2021 சிஎல்சி சபையாருக்கு எல்லாம் கட்ட திரும்ப தருவார்.
இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். இன்னொரு கிறிஸ்துமஸுடைய ஆச்சரியத்தை சொல்லட்டுமா? அது நிஜமானது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மாத்திரமல்ல. அந்த 4 பெண்மணிகளை சொல்லி முடிகிறேன். ஒன்று தாமார், இன்னொன்று ராகாப், இன்னொன்று ரூத், இன்னொன்று பத்சேபா. இவர்கள் 4 பேரும் இந்த நம்முடைய அருமை இரட்சகருடைய முற்பிதாக்கள் வரிசையில் வருவது யூதர்களுக்கு ஏற்புடையதாகவே இருக்கார். பெண்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பெண்களுடைய பின்னணி பரிதாபமான பின்னணி. அவளை பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ராகாப் ஒரு பரஸ்திரியா, மேசியா, ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். குறிப்பாய் தாமார சொன்னா, ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அவளுக்கு திருமணமாகி அவளுக்கு யூதாவினுடைய குமாரர்கள் ஒருத்தர் திருமணம் ஆகி அவன் பொல்லாதவனா இருந்து செத்து, அடுத்தும் செத்து, 3வது பையனை தாமதிச்சு இவ கைம்பெண்ணாய் போய் அவன் மாமனார் வீட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்க யூதாவுக்கு மனைவி மறிக்க, இவன் ஒரு இடத்துக்கு மயக்கத்திரிக்க போகிற இடத்துல அவள் வேஷமிட்டு வந்து வேதனை சொல்ல முடியாத துயரம் அவளோடு பிரவேசித்து அவளுக்கு 2 பிள்ளைகள். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை முதல்ல கொல்லணுன்றான். அப்புறம் இல்லை, என்னை பார்க்கல அவள் நீதி உள்ளவன்றான். அங்கே ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் புலப்படுகிறது. 2 பிள்ளைகள் பிறக்கிறப்போ ஒருத்தர் கையை நீட்டி வெளியே விட்டான். உடனே மருத்துவ சின்னப்பட்ட ஒரு சிவப்பு நூலை கட்டி விட்ற, மறுபடியும் கை உள்ள போகும். அடுத்து அவன் பிறக்கிறான், அடுத்த பிரதர். அதுக்கப்புறம் இந்த சிவப்பு நூல் கட்டினவரை 2வது பிறக்கிறார். ஹாரிஸ், சேரா 2 பேர் பிறக்கிறார். அதில் ஒருவன் ஹாரிஸ் தான் பிற்காலத்தில் முற்பிதாக்கள் வரிசையில் வருகிறார். சிவப்பு நூல் கட்டினது எதுக்கு தெரியுங்களா? அங்கே என்ன கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்? ஒருவர் இந்த உலகத்தில் பேபியை பிறப்பார். அவர் வளர்ந்து சிலுவை மரத்துக்கு சென்று ரத்தம் சிந்துவார். அந்த ரத்தத்தினால் எப்பேற்பட்ட பாவியும் மறுபிறப்பை பூமியில் அடைமுடியும். போனகன் கைவத்து உள்ள போய் மறுபடி வெளியே வருது போல பாவத்துக்கு நாம் செத்து. நிக்கோதேமு கேட்ட மறுபடி பிறத்திருந்து தாயின் கருவில போய் பூமியில் பிறக்கும் போதே பழையவன் செத்து புதியவன் பிறப்புக. அவனுக்கு கையில அந்த கயிறு கட்டப்பட்டது போல நம்முடைய இருதயத்தை அந்த ரத்தம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை பரிசுத்தவன்களை குற்றமற்றவர்களாக நீதிமான்களை மாற்றுகிறது. அந்த பாக்கியத்தை அது காண்பிக்கிறது. தேவனுடைய ஆச்சரியப்படுகிற, மெய்சிலிர்க்க வைக்கிற, விவரிக்க முடியாத ஆச்சரியமான அபரிவிதமான ஒப்பற்ற கிருபை அல்லது தயவை இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அதான் கிறிஸ்துமஸ். தெய்வ தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க அவரை தந்தர் இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். முன்பெல்லாம் அன்புக்கு அடையாளம் இப்படி ஹார்ட்டை காட்டுவாங்க. நம்மளுக்கு அதில் அம்பு விடுவான். உண்மையான உலகத்தின் அன்புக்கு காரணம் ஹார்ட் அல்ல, சிலுவை. அங்கேதான் நமக்காக பிராயச்சித்தம் செய்வது. சாதிக்க பிறந்தவர்கள் உண்டு, ஆள பிறந்தவர்கள் உண்டு. இவரோ மரிக்கும்படி பிறந்தார். ஏனென்றால் மனுக்குலம் ஜீவனடை. ராகாப் வேசி எரிகோவுக்கு போன நம்முடையவர்களை பாதுகாத்து அங்குள்ள ஆட்களுக்கு வந்தாங்க. ஆனால் போயிட்டு அங்கே போய் தேடுங்கன்னு சொல்லி இவர்களை காப்பாற்றிய பிற்பாடு அவங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கிற உங்களை பற்றிய பயம் திகில் எங்களுக்கு வந்தது. எங்கள் இருதயம் கரைந்து போனது. உங்கள் தேவன் செஞ்சது எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்ன ஒரு விவரம் பாருங்க, என்ன ஒரு இன்சைட் பாருங்க. அவன் முடிவுகளை சொல்கிறார், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. பிற்பாடு சொல்றார், தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார், என்னை மறந்துடாதீங்க, நான் தயவு செய்த மாதிரி தயவு செய்ய. அவர்கள் புறப்பட்டு போகிற போது அவருடைய சடலில் இருந்து அவர்கள் கீழே இறங்குற வரைக்கும் சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டு போனார். மொத்த எரிகோ அழிந்தது, சிவப்பு நூல் கட்டப்பட்ட வீடு அழிந்தது. அத்தனை பேர் இறந்தார்கள். சிவப்பு நூல் கட்டிய வீட்டுக்கு ரட்சிப்பு. அது வெறும் நூல் அல்ல, இரட்சகரின் இரத்தத்தை பிரதிபலிக்கும் ஒரு காட்சி. யார் நம்மை சுற்றி பாதுகாக்கப்படவில்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு, யாருக்கு வேணால் அழிவு, நமக்கு ரட்சிப்பு. ராகாப் இப்பொழுது பரிசுத்தவாட்டியாய் எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியலும் கூட இடம் பெறுகிறார். அருமையானவர்களே, இந்த அருமை சகோதரி ரூத் ஒரு மோவாபிய பெண்மணி. அவளுடைய வாழ்வு பரிதாபம். மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கு தலைமுறை ஏற்புடையவர்கள் அல்ல. ஆனால் அதே மோவாபிய பெண்மணி இஸ்ரவேலின் தேவனை வணங்கி அவரை தவிர தேவன் இல்லை என்று அவளை தொழுது கொண்டு தன்னை அர்ப்பணித்து தன் மாமியாரோடு பெத்லகேமுக்கு வந்தபோது அவளுக்கு வாழ்க்கை கட்டப்பட்டது.
அவள் வம்சவழியாக தாவீது வரும்படிக்கு. அப்ப புறக்கணிக்கப்பட்ட, உதறி தள்ளப்பட்ட விதவைக்கும் வாழ்வு. கிறிஸ்மஸ் அதை பற்றி கிருபை என்று போதிக்கிறது. வாழ்க்கை தவறிப்போய் நாசமாய் போனவள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தன்னையே விட்டு பிழைப்பு நடத்தியவளுக்கும் நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்மஸ். கடைசியா ஒன்று சொல்லட்டுமா? பத்சேபாள், சாலமோனுடைய தாய், உரியாவின் மனைவி. தாவீது அவள் புருஷனை வெகுகால நண்பனாய் இருந்தான். அற்ப காரியத்துக்காக கொன்று போட்டவளை மனைவியாக்கினான். புறக்கணிக்கப்பட்ட, அவமானத்தை சகித்த ஒரு வேதனையான பாத்திரம். ஆனால் அவளை வம்சவழியிலே சேர்த்து யாரையும் கர்த்தர் மன்னிப்பார். தாவீதும் அப்படித்தான், யூதாவும் அப்படித்தான். அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் என்ன போட்டிருக்கிறாரு? ஏன்னா எவ்வளோ ஒரு கொடிய பாவியும் வாழ தகுதியற்றவர்கள் என்றும் உலகத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒரு மாதிரி என்று முத்திரை குத்தப்பட்டவர்களையும் முற்பிதாக்கள் வரிசையில் சேர்க்கும்படி இயேசு பூமியில் பிறந்தார். அதுதான் கிருபை, அதுதான் தயவு. அந்த கிருபை தயவினால் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தினமான ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து தாவீது முதல் என்று நீங்கள் வாசித்தீர்களானால், ஆபிரகாம் முதல் தாவீது வரை, ஆதாம் முதல் ஆபிரகாம் தாவீது 42. அதன் பின்பாக 7 வருடம், 50வது வருடம் என்று வரும்போது அங்கே பிரதிபலிக்கிறது யூபிலி ஆண்டு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பு, தெய்வீக சுகம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, நல்வாழ்வு, உயர்வு, மேன்மை அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிறப்பால் நமக்கு சாத்தியமானது. அதனால் இன்றைக்கு சிஎஸ்சி மக்களே ஒன்று சேர்ந்து கர்த்தரை கொண்டாடுங்கள். மற்றவர்களுக்கு கிறிஸ்துமஸின் நற்செய்தியை அறிவியுங்கள். சந்தோஷப்பட்டு கழிவுங்கள். ஆதாமின் நிமித்தம் இந்த உலகத்துக்கு நற்செய்தி போனது, சந்தோஷம் போனது. ஆனால் 2ஆம் ஆதாமின் நிமித்தம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாரையும் மிகவும் நேசிக்கிறேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடி வேண்டிக் கொள்வோம். பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அருமை மக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இருதயங்களை உயிர்ப்பிக்கும் கிறிஸ்துமஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி அது மகத்துவமானது, நிஜமானதே. ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியதே, கிருபை, தேவ தயவு வெளிப்பட்டதே, அன்பு இயேசுவாகவே வந்ததே, தேவ அன்பு. அதற்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உம்முடைய ஜீவன் சமாதானம் நிரப்பற்றும். இப்பொழுதே இயேசுவை இரட்சகராய் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளட்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சரீர வியாதிகள் மறைவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக, பொருளாதார நன்மைகள் வருவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, விரோத சக்திகள், தீய வண்டமைகள் வேரோடு பட்டு போவதாக, வாழ்ந்திருப்பார்களாக, ஜீவன் உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், ஒரு பெரிய கொண்டாட்டம் ஏற்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பேரில் வசனிக்கிறேன். ஆமென், ஆமென். Once again, thank you, Pastor, CLC people, that I love you all very much. A very, 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 very blessed Christmas and New Year. God bless you. Thank you.